ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட கம்பல்சரி கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. 2 மார்க் கொஸ்டின். இஃப் P of R, C is the midpoint of the line segment between the axes, then show that x by r plus y by c equal to 2. ஸோ இஃப் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் இதை வந்து நீங்கள் ஷோ தட் பண்ணணும். சரியா? என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? ஒரு பாயிண்ட் ஆர் சிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட், ஒரு லைனோட மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் சிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் பிட்வீன் த ஆக்சிஸ், ரெண்டு ஆக்சிஸ்க்கும் இடையில உள்ள மிட் பாயிண்ட் தான் ஆர் சி. ஸோ இதுக்கு நான் டயக்ராம் வந்திருக்க பாருங்க. ரெண்டு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதோட மிட் பாயிண்ட், அது இணைக்கிற அந்த லைன் செக்மெண்டோட மிட் பாயிண்ட் தான் ஆர் சி. இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிட்டாலே உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். இதுதான் நம்ம பார்க்கணும். பிட்வீன் த ஆக்சிஸ், அந்த லைன் செக்மெண்ட் எது ரெண்டுக்கும் இடையில இருக்கு? ஆக்சிஸ்க்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த லைன் செக்மெண்டோட மிட் பாயிண்ட் ஆர் சி. அப்போ மிட் பாயிண்ட் நம்ம சொல்லிட்டாலே அதோட ஃபார்முலா வச்சு நம்ம எழுதிடலாம். கரெக்டாக ஃபார்முலா என்ன? மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2 ஈக்குவல் டு ஆர் சின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம கம்பேரிசன் தான் பண்ண போகிறோம். பட் இங்கே x1 + x2 என்ன வேல்யூ, y1 + y2 வேல்யூ எதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, அவங்க அந்த ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சிஸ் பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா a, 0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும், எந்த பாயிண்ட் இருக்காது, ஒய்யோட வேல்யூ இருக்காது. ஸோ இட் இஸ் a, 0. ஆன் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 0,4 இல்லை 0,3 அப்படி தான் மார்க் பண்ணுவீங்க. அப்போ ஜென்ரலாக 0,b. அப்போ இதுதான் x1, y1, திஸ் இஸ் x2, y2. கிளியரா? ஆக்சிஸ்ன்னு கொடுத்ததுனால எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ இஸ் 0, a, 0. b பாயிண்ட் இஸ் 0,b எடுத்துருக்கோமா? ஸோ திஸ் இஸ் x1, y1, திஸ் இஸ் x2, y2. இப்போ நீங்கள் இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x1க்கு பதிலாக a, x2க்கு பதிலாக 0, இதே மாதிரி y1க்கு பதிலாக 0, y2க்கு பதிலாக b போட்டுனா ஈக்குவல் டு ஆர் சி. இப்போ கோஆர்டினேட்னா கம்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் கம்பேர் பண்ணிங்கன்னா a/2 ஈக்குவல் டு ஆர், therefore a ஈக்குவல் டு 2r. b/2 ஈக்குவல் டு c, therefore b ஈக்குவல் டு 2c. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க? ஏ கண்டுபிடிச்சிட்டிங்க, பி கண்டுபிடிச்சிட்டிங்க. therefore எக்ஸ் கோஆர்டினேட், அதில் எக்ஸோட வேல்யூ 2r. அதே மாதிரி இது ஒரு பி வேல்யூ 0,2c. ஓகேங்களா? இப்போது இன்டர்செப்ட், இது வந்து எக்ஸோட இன்டர்செப்ட். எக்ஸ் இன்டர்செப்டில் ஒய் வேல்யூ 0. ஸோ இந்த எக்ஸ் இன்டர்செப்ட் வேல்யூ இஸ் 2r, ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ இஸ் 2c. இதுதான் அந்த a, b. கரெக்டாக? இப்போ இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சதுனால அது வர ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செப்ட் வர ஈக்குவேஷன் ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் with intercept is x/a plus y/b equal to 1. இப்போ நீங்கள் இந்த பிளேஸில் a, b இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? a, b வேல்யூ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x/2r plus y/2c equal to 1. 2 காமன் எடுத்து எல்சிஎம் எடுத்து அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 2 அந்த சைடு போயிடும். எல்லாம் த்ரூ அவுட்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 2 கேன்சல் ஆயிரும், இங்கே 2 கேன்சல் ஆயிரும். ஹியர் 1 × 2 is 2. ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? இன்டர்செப்ட் தான் கண்டுபிடிக்கிறீங்க. இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சி அந்த இன்டர்செப்ட் ஃபார்முலாவில் போய் என்ன பண்ணுறீங்க? சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஒரு சின்ன டேட்டா கொடுத்துட்டாங்க, மிட் பாயிண்ட்ங்கிற டேட்டா கொடுத்துட்டாங்க. அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ் கொடுத்தனால a, 0, 0,bன்னு எடுத்துக்கிட்டு அந்த a வேல்யூ b வேல்யூ என்னன்னு எடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வித் இன்டர்செப்ட் ஃபார்முலா போய் என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட் பண்ணணும். தென் யூ கேன் ப்ரூவ் த ரிசல்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.